இந்தியர்களோட ஓட்டு ஃப்ரீ ஓட்டு அவருக்கு வேணும். ஆனால் இந்தியர்களோட இந்தியன் செட்டில்மெண்ட் பிரச்சனை அவருக்கு தேவையில்லை. இத்தனை மக்களும் அவரை ஆதரித்து இந்தியர் மக்கள் இன்னைக்கு ஒரு வருஷமாக ஆயும் அவளை பார்க்கறதுக்கு அவருக்கு நேரம் கிடையாது. அமீருddin ஷாரி அவரோட ஆஃபீஸுக்கு வந்து சரியாக 8 மணிக்கு நாங்கள் வரோம். இந்தியன் செட்டில்மெண்ட் மக்கள் மந்திரி புசாரை கட்டாயம் நம்ம கண்டு அவரோட நம்மளோட பிரச்சனைகள் இந்தியன் செட்டில்மெண்ட் பிரச்சனைகளை பேசி தீர்க்கணும்னு இன்றைக்கி ஒரு நல்ல அமைதி பேரணியாக நாங்கள் இங்கே வந்திருந்தோம். நேற்று வரைக்கும் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி அவர் வருவார், நம்மளோட கோரிக்கையை எடுப்பார், அவர் மக்களை சந்திக்க ரெடியாக இருக்காருன்னு தான் எங்களுக்கு கொடுத்த தகவலில் வந்து சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி இங்கே வந்து பார்த்தா இத்தனை பேர் மக்களும் ஓட்டு வாங்கினவர் அவர். இத்தனை மக்களும் அவரை ஆதரித்து இந்தியர் மக்கள் பிகேஆருக்கு மந்திரி புசா இந்த பார்லிமெண்ட்டில் ஜெயிக்கிறதுக்கு பாடுபட்ட மக்கள் இது இந்தியன் செட்டில்மெண்ட் மக்கள். இன்னைக்கு ஒரு வருஷமாக ஆயும் அவருக்கு வந்து நம்மளோட பிரச்சனைகளை நேரடியாக சந்தித்து பல மனுகளை கொடுத்தோம் எங்களை பார்க்குறதுக்கு அவருக்கு நேரம் கிடையாது. ஆனால் இந்தியர்களோட ஓட்டு ஃப்ரீ ஓட்டு அவருக்கு வேணும். ஆனால் இந்தியர்களோட இந்தியன் செட்டில்மெண்ட் பிரச்சனை அவருக்கு தேவையில்லை. இது இந்தியன் செட்டில்மெண்ட் மக்களையும் சரி இந்த பார்லிமெண்ட் கோம்பாக்கில் இருக்கக்கூடிய இந்தியர்களை இவர் அவமதிச்சதான் நான் இங்கே நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பார்லிமெண்ட்டில் இருந்து மக்களோட பிரச்சனையை ஒரு வருஷம் காலமாகி கூட அவர் சந்திக்கலை. இந்த மக்கள் எல்லாமே 1955 39 பேருக்கு கிராண்ட் கொடுத்து அவங்களோட கட்டமைப்பில் வீடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு திடீர்னு வந்துட்டு இவங்க வந்து தம்பக்கு பின்னரான் இல்லாமல் வீடு கட்டியிருக்காங்கன்னு ஒரு பொய்யான தகவலை பரப்பி எங்கள் இந்தியர்களோட நிலத்தை பறிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி திட்டம் போட்டு இந்த உடைக்கும் வேலையை வந்து அவங்க முன்னெடுத்திருக்காங்க. ஸோ இந்த இந்தியன் செட்டில்மெண்ட் மக்களோட சார்பாக நாங்கள் என்ன கேட்குறோன்னா, மந்திரி புசார் உடனடியாக எங்கள் மக்களை சந்தித்து எங்களோட பிரச்சனையை நல்லபடியாக பேசி முடித்து தீர்க்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இதுதான் இந்த வேலையில் இந்த மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.